Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கோகுலாஷ்டமி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் கடையில வாங்கின அரிசி மாவுல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல உப்பு சீடை, கைமுறுக்கு, வெள்ளை தேங்குழல் 3 பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு காரம் போட்ட பட்சணம் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் தட்டை ரிப்பன் பக்கோடா, அதுவும் கடலைமா ஜாஸ்தி வச்சு ரிப்பன் பக்கோடா. நல்ல கரகரன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரிப்பன் பக்கோடாவுக்கு இது கடலை மாவு ஜாஸ்தி உள்ள ரிப்பன் பக்கோடா. அரிசி மாவு ஜாஸ்தி போட்டு ரிப்பன் பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ 1.5 அழாக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 கப், 3:1 ரேஷியோ. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ இந்த காஞ்சின்னு இருக்கிற எண்ணெயிலேருந்து 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி விட்டு விட்டு மாவாக பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வரலாம் நல்லா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்த்தியாகவும் இல்லாமல் பிசைஞ்சிருக்கேன். உழக்கில் ரிப்பன் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாவை இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாதி வெந்ததும் இதை மாதிரி திருப்பி போட்டு வேகட்டும். இப்போ இது நல்ல ஜோராக வெந்தாச்சு. இதை எடுத்துடலாம். ரிப்பன் பக்கோடா ரெடி. இது போல் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாகவே புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரிப்பன் ஃபுல்லாகவே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நல்ல புசு புசுன்னு ஊதின்னு இருக்குது, தெரியுறதா? அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டை பண்ணுறதுக்கு இது ஸ்டோர் பாட் ஃப்ளார் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரால் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடிச்சு சலித்த உளுத்தம் பொடி, 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணது, பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்ல கெட்டியான மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி. இப்போ தட்டையாக தட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து என் கையில் எண்ணெய் தொட்டுன்னு இந்த மாதிரி தட்டையாக தட்டலாம். இது போல் 5-6 தட்டை தட்டிக்கலாம். இப்போது 5-6 தட்டை தட்டியாச்சு. ஃபோர்க்கால் அங்கங்கே இந்த மாதிரி கொத்திக்கலாம். அப்போ தான் எண்ணெய் உள்ளே போய் பொசுன்னு ஊதிண்டு எண்ணெய் கொத்துக்காமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சாச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் ஒன்றா ட்ராப் பண்ணலாம். இப்போது தட்டை எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி மேலே மிதக்கிறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாரி திருப்பி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா வேகணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். நம்ம தட்டை வெந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு தான் எடுக்கணும் எப்போதுமே. டேஸ்டியான தட்டை ரெடி. எண்ணெய் வடிகிறதுக்கு இந்த மாதிரி சரிச்சு வச்சுருந்தா நல்லா வடிஞ்சிடும். இப்போது அடுத்த இடு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதையும் 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்டியான தட்டை ரெடி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ஜோராக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கடலைமா ரிப்பன் பக்கோடா தட்டை ரெண்டுமே ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல கரகரன்னு இருக்கும். இந்த மாதிரி பொள்ளி பொள்ளி வந்துட்டுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரிப்பன் பக்கோடா. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.